அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோயில். இங்கே பாதிரி மரம், பாதிரி காடாக இருந்த சூழலில் பாதிரி மரத்தின் கீழே அன்னை பராசக்தி அருந்தவ நாயகியாக அருள்பாலிக்கின்றாள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாதிரி மரத்தில் 12 வகையான மலர்கள் பூக்கும். அந்த 12 வகையான பூக்களை கொண்டு அம்பிகை ஈஸ்வரருக்கு அர்ச்சனையும் வழிபாடும் தவம் இருந்த புராண செய்தியை நாம் பன்னெடுங்காலமாக இங்கே வழிபடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அதாவது இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, இந்த கோயிலுக்கும் புராணத்திற்கு என்ன சிறப்பு என்று நாம் பிரித்து பார்த்தால் மிக அதிசயமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு சமயம் ஈஸ்வரரும் ஈஸ்வரியும் சதுரங்கம் விளையாடி கொண்டிருக்க பொழுது ஈஸ்வரருடைய விழிகளை விளையாட்டாக அன்னை உமா பார்வதி, உமா மகேஸ்வரி அந்த விழிகளை மூட சிவன் கடுங்கோபம் கொள்கிறார். உடனே எல்லா உலகங்களும் அதிர்கின்றன, ஒளி இழக்கின்றன. சிவனுடைய அந்த கோபத்திற்கு ஆளான சர்வேஸ்வரி இந்த வினைக்கு என்ன பாப விமோசனம் என்று கேட்கிற பொழுது, 1008 சிவாலயங்களை நீ தரிசிக்க வேண்டும். 1008 சிவாலயங்களை தரிசித்து வரும் பொழுது எந்த ஒரு சிவாலயத்தில் உனது இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றனவோ அந்த இடத்தில் இருந்து தவம் செய்து என்னை வந்து அடை என்று சொல்கிறார். அதுபோன்றே அன்னை பராசக்தி 1008 சிவாலயங்களை தரிசித்து வருகிற பொழுது கடலூரிலே உள்ள அந்த பாடலீஸ்வர திருத்தலத்தை வருகிற பொழுது அன்னை பராசக்தியினுடைய அந்த இடது விழிகளும் இடது தோளும் துடிக்க, இங்குதான் நாம் தவம் செய்ய வேண்டிய பொருத்தமான திருத்தலம் என்று